Hi friends, welcome to my channel House of Devigi மளிகை அன்போர். நாங்கள் இப்போது மளிகை ஸ்டோர் ஆரம்பிச்சிருக்கோம். அதோட சம் கிச்சன்ஸ் வெசல்ஸும் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸும் அதில் சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். இது நாங்கள் ஒரு டீலர்கிட்ட பேசியிருக்கோம். ஸோ ரீட்டெய்லராக இந்த ஷாப்லேருந்து நாங்கள் சேல் பண்ணுறோம். இது ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர், பச்சை மிளகா, இஞ்சி, இந்த மாதிரி காய்கறி கூட உரித்து வச்சுக்கிற மாதிரி அவாய்ட் பிளாஸ்டிக்ஸ், அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது டேபிள் வச்சுக்கிறதுக்கு நல்ல சர்விங் பவுலு, ரொம்ப நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நாட்டுக்கோழி வறுவல் இதெல்லாம் ஹோட்டலில் இந்த மாதிரி இதான வைக்கிறாங்க. நம்மளும் சர்விங்காக வைக்கலாம். இது மிளகு, ஜீரகம் நம்ம பொடி பண்ணுறதுக்கு கல், அது மாதிரி இது நல்லா ஹெவியாக இருக்குது. இதே மாதிரி நம்ம இதில் இஞ்சி பூண்டு இடிச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டீலர்கிட்ட நாங்கள் ஃபோன் பண்ணிட்டு தான் பேச போனோம். இவர் மேனுஃபேக்சரர் ப்ளஸ் ஓனர், எக்ஸ்போர்ட்டராகவும் இருக்கிறாரு. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்னு நான் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு தெரிய வந்தது. அவர் போனோடனே அவர் பேசுகிறப்ப, நீங்கள் தேவகி தானே, நான் உங்கள் ஃபாலோயர், நீங்கள் எக்ஸ்போர்ட் டிப்ஸ்லாம் நிறைய சொல்கிறீங்கன்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தது. இதுவும் சர்விங் தான். நம்ம குழம்பு, சட்னி இதெல்லாம் காப்பர் சைட்லலாம் காப்பர் லுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹீட் பண்ணுறதுக்கு நல்ல மாடர்னாக நம்மளுக்கு கிச்சன் வெசல்ஸ் எவ்வளோ இருந்தாலும் எல்லாருக்குமே தேவைப்படும். இது சூப்பு பவுலு, அந்த மாதிரி இது டேபிளில் சூடாக கொண்டு வைக்கிறதுக்கு, ஹோட்டல்லலாம் அப்படியே கொண்டு வைப்பாங்கல்ல, அந்த புகையாக வரும்ல, அது மேலே இந்த ஹாட்டாக இருக்கிறதுனால இது மேலே வச்சு சர்வ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஐட்டம். ஸோ எல்லாமே உங்களுக்கு இதெல்லாம் எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் அந்த எம்ஆர்பி ரேட்லேயே தான் தரோம். எக்ஸப்ட் நீங்கள் இது கொரியர் ஃபேர் மட்டும் நாங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ஹோட்டல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு கமர்ஷியலாக இவங்க டொமஸ்டிக் ப்ளஸ் கமர்ஷியல் எல்லாமே ப்ராடக்ட்டுமே இவங்க மேனுஃபேக்சராக இருக்கிறதுனால சப்ளை பண்ணுறாங்க. ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபுல் செட்டப்பும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க எக்ஸ்போர்ட்டும் யூஎஸ்ஏ, லண்டன், சிங்கப்பூர் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளுக்கு நல்ல மார்ஜின் ரேட்டு நல்லதாகவும், ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியாகவும் நம்மளுக்கு இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இது மாதிரி ப்ராடக்ட் நம்ம ஏன் ஆன்லைன் ஆஃப்லைன் அப்படிங்கிறப்ப ஏன் ஆன்லைனில் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோன்னா, ஒரு ப்ராடக்டை நம்மளுக்கு ஆன்லைனில் பிடிச்சா நம்ம வாங்குறதுப்ப செலவு அந்த ஒரு ப்ராடக்டோட இருக்கும். அதே சமயத்தில் நம்ம ஆஃப்லைன்லனா அதுக்காக மெனக்கெட்டு கிளம்பி போகிற வர செலவு, ப்ளஸ் அங்கே போய் ஷாப்பிங் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஹோட்டல் அப்படிங்கிறப்ப அலைச்சல், ஹெவி செலவு இதெல்லாம் இருக்கிறத தவிர்க்கிறதுக்காக இப்போல்லாம் ஆன்லைனில் வாங்குறத மக்கள் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு பொருள் பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்லை நீங்கள் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு இருந்தால் கூட நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு நாங்கள் இந்த கடையவே காண்டாக்ட் பண்ணி விட்றோம். நீங்கள் அங்கேயும் வாங்கிக்கலாம். ஏன்னா ரேட் ஒன்றும் டிஃபர் ஆக போகிறது இல்லை. அதே ரேட் அவங்க கடைக்கார் என்ன ரேட்டில் கொடுக்குறாங்களோ அந்த ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அதனால் உங்களுக்கு இதில் பொருள்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணலாம். அதே மாதிரி டீ, காஃபி இந்த மாதிரி லேடிஸே ஒரு காஃபி கடை வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஆரம்பிக்கணுங்கிறவங்க, மாஸ்டர் வேண்டாம், விதவுட் மாஸ்டர் ஹெல்ப்பு நம்ம இந்த மாதிரி ப்ராடக்டை வாங்குறப்ப அது ஈஸியாக இருக்கும். நடுவில் ஹாட் மில்க் இருக்கும். இந்த சைடு காஃபி, அந்த சைடு டீ, அந்த மாதிரி இருக்கப்போ பைப்பை திறந்த உடனே ரெண்டும் மிக்ஸ் ஆகி டீ வேணுமோ காஃபி வேணுமோ மிக்ஸ் ஆகி அதுவே கொடுத்துருது. ஸோ இந்த மாதிரி விதவுட் மாஸ்டர் இல்லாமல் நம்ம டிபெண்டன்ஸ் இல்லாமல் ஒரு டீ கடை அப்படின்னு கொஞ்சம் பேர் லேடிஸ்லாம் சேர்ந்து பண்ணணும், இல்லை ஒரு 2-3 பேர் லேடிஸ் சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிறப்ப இந்த ப்ராடக்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராடக்டை நீங்கள் கால் பண்ணுங்கள். நாங்கள் வந்து சரியான ப்ராடக்டை தேர்வு பண்ணி உங்களுக்கு வந்து கொரியரில் நாங்கள் அனுப்புகிறோம். வெளியூரில் இருக்கவங்களுக்கு இதனால் வந்து ஒரு இடத்துக்கு நம்ம அலையிறது வந்து வேலை மிச்சமாக இருக்கும். இது வந்து மணி பாக்ஸு, நல்லா வந்து நல்ல வெயிட்டாக இருக்குது. இதோட ரேட் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறப்ப ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறப்ப நாங்கள் வந்து அதனோட டீட்டெயில்ஸு, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தரோம். இது வந்து இண்டஸ் வேலியோட சாதம் வடிக்கிறதுக்கு முன்னாடிலாம் நல்லா அழகாக அடுப்பில் வேக வச்சு சாதம் வடிச்சிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து அந்த வடிக்கிற கெப்பாசிட்டிலாம் அவ்வளோ இல்லை. ஸோ அதுக்காக தகுந்தபடி இது இண்டஸ் வேலியில் இந்த ப்ராடக்ட் வந்திருக்கு. இப்படி வந்து லாக் பண்ணிவிட்டு இப்படி வடித்து விட்றலாம். அடுத்து வந்து இந்த ஜூஸர் வந்து வெரி யூஸ்ஃபுல். நான் நெக்ஸ்ட்டு வாங்கிட்டு வீட்லேயே நான் வந்து ஜூஸ் போட்டு காமிக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. எல்லா பழங்களெல்லாம் நம்ம உரித்து கொட்டையெல்லாம் எடுத்து மாதுளம்பழத்தெல்லாம் அப்படி போடணும்னு அவசியம் இல்லை. 2ஆக பிரேக் பண்ணிவிட்டு அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறப்ப ஈஸியாக ஜூஸ் புழிஞ்சிடலாம். இது வந்து கொஞ்சம் ஹெவி, இந்த மாதிரி ஜூஸ் கடை வைக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் வந்து கமர்ஷியலாக வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து சேலெல்லாம் இதில் ஆரம்பிச்சிருக்கிறதுனால இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.